நீங்க இப்போ உங்க பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்ல கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் அனுப்புறீங்க. இந்த மெசேஜ் அவங்க பார்த்துட்டு ரிப்ளையும் பண்ணலாம், இல்ல ரிப்ளை பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டும் போகலாம். இந்த மெசேஜ் அனுப்பிட்டு ரிப்ளை வருமானு பாக்குறீங்க. 5 நிமிஷம் ஆகுது வரல, 10 நிமிஷம் ஆகுது வரல, ½ மணி நேரம் ஆகுது வரல, 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, ரிப்ளை வரவே இல்லை. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரியே நாசா சயின்டிஸ்ட் கூட என்னது நீ கூடவா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்குலாம் மெசேஜ் அனுப்பல. பூமியில இருந்து 24.4 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு வாய்ஜர் 1 என்ற ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு ஒரு கமாண்ட் அனுப்புறாங்க. இந்த கமாண்ட் அனுப்பிட்டு அந்த கமாண்ட் அங்க போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு 2 டேஸ் ஆகும். அந்த 2 டேஸ்ல இந்த கமாண்ட் அனுப்பிட்டு சும்மா ஜாலியாலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில டைம்ல அவங்க கொடுக்குற கமாண்ட்ல ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலும் அவங்க அந்த வாய்ஜர் ஸ்பேஸ் கிராஃப்டையே இழக்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. 2023ல ஒரு சின்ன தப்பான கமாண்டால வாய்ஜர் 2 உடைய ஆங்கிள் 2 டிகிரி திரும்பினதுனால பூமிக்கும் வாயேஜர் 2க்குமான கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம சயின்டிஸ்ட் விடுவாங்களா? 2 வாரம் கஷ்டப்பட்டு அதை திருப்பி ரீஓரியன்டேஷன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம 2020ல 8 மாசம் சிக்னல் லாஸ் ஆச்சு. இந்த மாதிரி 2023ல வாயேஜர் 1 நம்ம என்கிரிப்டே பண்ண முடியாத அளவுக்கு டேட்டாஸ் எல்லாம் சென்ட் பண்ணுச்சு. இதுக்காக நாசா சயின்டிஸ்ட் 6 மாசம் கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணாங்க. சரி, இந்த வாயேஜருக்காக சயின்டிஸ்ட் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அது ஏன்? இது என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்டா? அப்படி என்ன பொருள் அதுக்குள்ள இருக்கு? எதுக்காக ஒரே மாதிரி 2 வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெடி பண்ணணும், அதுவும் 1977ல? இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னா வாயேஜர்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு என்னை இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல பார்க்கலாம்.